ஹலோ கைஸ், இப்போ நாங்கள் ஒகேனக்கல் போயிட்டு இருக்கோம். வண்டியில் பெட்ரோல் கம்மியாக இருக்கிறதுனால பங்க் எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருக்கோம். பங்க்கில் பெட்ரோல் போட்டு தான் அதுக்கப்புறம் தான் மித்த ட்ராவல்லாம் நம்ம பண்ண போகிறோம். இதுதான் ஒகேனக்கல் செல்லும் வழி. பெட்ரோல் போட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பெண்ணாகரம் உள்ள என்ட்ரி ஆகிட்டோம். பெட்ரோல் பங்க் இன்னும் வரைக்கும் கண்ணுக்கு எதுவும் படல. தள்ளிட்டு போகிற நிலமை வந்துடும் வண்டியை. விடமாட்டான்டா அந்த வெங்கடேசன் வாடா. இதோ காய்ஸ், பெட்ரோல் பங்க் பக்கம் வந்துட்டோம். ஃப்ரெண்டு அப்படியே பாருங்கள், பெட்ரோல் போட போகிறோம். அப்படியே பெட்ரோல் போட்டு வந்தது பிறகு அப்படியே கிளம்புறோம். ஒகேனக்கல் ட்ராவலை கண்டினியூ பண்ணுறோம். ஜஸ்ட்டு தருமபுரியிலேருந்து இங்கே ஒகேனக்கல் ஒரு 50 கிலோமீட்டர் தான் வரும். தருமபுரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக தருமபுரி பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா அங்கேருந்து ஒகேனக்கல் பஸ் இருக்கும், இல்லை பெண்ணாகர பஸ் இருக்கும். ஒகேனக்கல் பஸ் இருந்தால் அப்படியே ஒகேனக்கல் பஸ் ஏறிக்கங்க. 3-7 இந்த பஸ்ஸெலாம் இருக்கும். அது டைரெக்டாக ஒகேனக்கல் போகும். 26 இதெல்லாம் இந்த பஸ்ஸெல்லாம் பெண்ணாகரம் போகும். பெண்ணாகரம் போயிட்டு நீங்கள் ஒகேனக்கல் பஸ் ஏறிக்கலாம். பாருங்கள், பெண்ணாகரம் ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தான். ஏரி ஒகேனக்கல் 18 கிலோமீட்டர்ஸ். நாங்கள் பாதித்தோடு வந்துட்டோம். மேட்டூர் டேம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 61 கிலோமீட்டர்ஸ். இந்த வழி பக்கம் மேட்டூர் டேமுக்கு. ஃப்ரெண்டு பெட்ரோல் போட்டு முடிச்சாச்சு. இதோ வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புறாரு. இப்போ வண்டியில் கிளம்ப போகிறோம். மித்த விளாக்லாம் அங்கே போயிட்டு நான் என்னென்ன இடம் இருக்குது அப்படின்லாம் உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன். இதோ காய்ஸ், பெண்ணாகரம் கூட்ரோடு. பெண்ணாகரம் பஸ் ஸ்டாண்டு. இந்த பக்கம் பெண்ணாகரம் பஸ் ஸ்டாண்ட் போகுது. இது ஒகேனக்கல் வழி. 2 கிலோமீட்டர் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ள இது தியேட்டரு, பாலாஜி தியேட்டர். இங்கே பெண்ணாகரத்தில் ஃபேமஸான ராம்பாலாஜி தியேட்டரு. இதோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல தான் செக்கிங் அதிகமாக இருக்கும். மீன் மார்க்கெட். இப்போ இந்த இடத்த பகலில் கிராஸ் பண்ண ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன். நான் ஃபைன் கட்டுறதை பற்றி பேசினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்டு மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பேசிட்டு வராரு. ஃபைன் கட்டுறேன் இடத்துல ஆமா. இது என்ன டோக்கனு? டோலா? இது என்னது? இது என்ன எழுதிக்கிறாங்க பாரு, என்ட்ரன்ஸ் கேட்டு. இதோ கைஸ், என்ட்ரன்ஸுக்கு 20 உள்ளே போகிறதுக்கு 20 பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 வீலருக்கு 20, 4 வீலருக்கு அமௌண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வந்தீங்கன்னா இந்த பாஸ் வாங்கிட்டு உள்ளே போங்க. ஒரு நாளுக்கு டைம் லிமிட்டடு. இந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட் லோக்கலில் இருக்கிறவங்களுக்குலாம் இல்லை. வெளியிலேருந்து யாரா வந்தால் அவங்களுக்குலாம் இந்த லோக்கல். இப்போ இங்கே நம்ம வண்டி நிறுத்துறதுக்கும் சரி, உள்ளே சுற்றி பார்க்குறதும் சரி, இந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்குவாங்க. மிச்சப்படி உள்ளே எல்லாமே ஃப்ரீ தான். ஃபுட்டு எல்லாம் காசு கொடுத்து வாங்கிக்கிற மாதிரி தான். பாஸ் வாங்கிட்டு கடையில் கொஞ்சம் சோப்பு, ஷாம்பு இதெல்லாம் வாங்கிட்டு
ஒகேனக்கல் போனோம். ரோடு வந்து இப்போ போகும்போது பள்ளமாக தான் இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. வண்டியை நம்ம ஆக்சிலேட் பண்ணணும்னு தேவையில்லை, நம்ம பொறுமையாக போய்க்கலாம். ஆனால் மறுபடியும் ஏறும் போது மட்டும் மேடாக இருக்கும். இந்த ரோட்டுக்கு நடுவில் 2 சைடும் சுற்றியும் காடு இருக்குது, அதுவும் முள் மரம்லாம் நிறைய இருக்குது. வண்டி ஆக்சிலேட்டர்லாம் எதுவும் பண்ணல, அது பாட்டுக்கு போகுது. பாருங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும், பள்ளமாக இருக்கிறதும் தெரியும். இதுலேருந்து மலைப்பாதை ஆரம்பம், மலை மேலே ஏறி அந்த ரோட்டில் தான் போகிற மாதிரி இருக்கும். இனிமேல் மலைப்பாதையில் நிறைய வளைவு இருக்கிற அந்த வழியில் தான் போகிறோம். உங்களுக்கு அந்த வியூலாம் அப்படியே மொபைலில் காட்டிகிட்டே வரும். ரோடு பார்த்தா தெரியும், கொஞ்சம் டேஞ்சரஸான வளைவு தான் அதெல்லாம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். தெரியும், அந்த பின்னாடி தெரிகிற மலைலாம் வந்து கர்நாடகா சேர்ந்த மலை. பாருங்க, பயங்கரமான மலை, எவ்வளோ பெரிய மலை. வியூ எப்படி கமெண்ட் பண்ணுங்க. வியூலாம் பார்த்துக்கலாம். சரி, இந்த பாதையில் ஏறிலாம் போகல, அப்படியே கீழே இறங்கி கீழே தான் போகிறோம். ஏன்னா கீழே தான் ஒகேனக்கல் இருக்குது, அந்த ஃபால்ஸ் காவேரி ஆறு இருக்குது. அப்படியே கீழே போனோம், அந்த மலை பாதையிலே கீழே போனோங்கன்னா ஒகேனக்கல் அந்த ஃபால்ஸ் வந்துடும். உங்களுக்கு அது தனியாக அங்கே போய்ட்டு செப்பரேட்டாக அது தனியாக காமிக்கிறோம். மசாஜ் பண்ணுற இடம்லாம் இருக்குது, ஆயில் மசாஜ், இதுவும் காமிக்கிறோம். அதனால் நீங்கள் வெளியூர்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கங்கே வந்து போர்டு வச்சுருப்பாங்க மெதுவாக போகிறதுக்காக, ஏன்னா நிறைய வளைவு வருது இல்லை, அதனால் நம்ம செக்யூரிட்டிக்காக. இங்கே பாருங்கள், அந்த சைடு நம்ம அந்த மலை மேலே இருக்கிற ரோட்லேருந்து அப்படியே கீழே இறங்கி வந்திருக்கோம். மலைக்கு கீழே தான் வந்து இந்த ஃபால்ஸ் இருக்குது, அதனால் கீழே போய் தான் ஆகணும். மறுபடியும் ஏறும்போது இவ்வளோ இதுவும் அந்த இத்தனை மேடையும் ஏறி தான் ஆகணும்.
அவ்வளோதான். இனிமேல் வந்து வனவிலங்குகள் நடமாடும் பகுதி. ஏன்னா அது மாதிரி வனவிலங்குகள் இருந்தால் உங்களுக்கு காமிக்கிறேன். எலிஃபென்ட்ஸ் கிராசிங். இதுதான் அந்த காட்டு வழி, மலையில் காட்டு வழி. அங்கே பாருங்க, நம்ம வந்த வழியாக தான். அந்த வழியிலேருந்து கீழே இறங்கி நிறைய தொலைவான ஒகேனக்கல்லேருந்து காவேரி குடிநீர் திட்டம்ன்ட்டு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதோட இது ப்ராசஸ், அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி அனுப்புகிற இதுதான் அந்த இடம், ஃபேக்ட்ரி தான் அது, சுத்திகரிப்பு நிலையம். இங்கே பாருங்க, பார்த்தா தெரியும். இங்கேருந்து கிட்டத்தட்ட சுற்றி இருக்கிற தருமபுரி ஃபுல்லாக அந்த ஒகேனக்கல் அந்த காவேரி குடிநீர் திட்டம் போகுது. வண்டி ஓரமாக நிறுத்தியிருக்கோம். ரொம்ப தொலை வந்து வண்டியிலே உட்காந்து வந்ததுனால கொஞ்சம் ரெஸ்ட்டுக்காக. ஏன்னா திங்ஸ் வாங்கணுன்னா வந்து நீங்கள் முன்னாடியே வர வழியிலே வாங்கிக்கோங்க. இங்கே ஒகேனக்கல் உள்ளே வந்து வாங்கினா திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து அடிக்கடி மக்களால் அங்கேருந்து இங்கே சிட்டி சைடு வர முடியாது. சிட்டி சைடு வந்துட்டு மறுபடியும் இங்கேயும் போக முடியாதுல்ல. அதனால் அங்கே ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அங்கே இருக்கிற நிலைமைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மேக்ஸிமம் வந்து காசு உங்கள் கையில் இருக்குதுன்னா நீங்கள் பிரச்சனை இல்லை. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு வாழ்வாதாரம் கொஞ்சம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது தப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க வந்து சிட்டி சைடு வந்துட்டு போகிறது கஷ்டமாக இருக்கும்ல, கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர்ஸு. ஆனால் நீங்கள் இங்கே உள்ளே வந்து செலவு பண்ணாலும் சரி, இல்லை காசு என்கிட்ட இல்லை, உள்ளே வந்து செலவு பண்ணுற அளவுக்கு இல்லைன்னா நீங்கள் வெளியே வாங்கிட்டு வந்துடலாம். திங்ஸு, சோப்பு, ஷாம்பு இதெல்லாம். பாருங்க, கர்நாடகா வண்டி ஒன்று வேகமாக போகுது. இது மாதிரி ஒகேனக்கல் போகிற வழியில் பாதி வழியில் எங்கேயும் நிற்காதீங்க. ஏன்னா அவங்க நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க. இங்கே நாங்கள் நிறுத்துறது காரணமே இந்த ஒரு தகவல் வந்து ஷேர் பண்ணிக்கலான்றதுக்காக தான். இப்போ நாங்கள் கிளம்பிடுவோம். திடீர்னு காட்டு சைட்லேருந்து ஏன்னா அனிமல்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறது கூட வாய்ப்பு. அதனால தான் இங்கே எங்கேயும் வண்டி நிறுத்தக்கூடாது. வண்டி நிறுத்தினா கூட வந்து பெட்ரோல் வந்து இங்கே நிறுத்தாதீங்க, இங்கேருந்து உள்ளே போயிருங்க அப்படின்வாங்க. இன் மிடில் ஆஃப் தி ஃபாரஸ்ட் வந்து எங்கேயும் நிறுத்தாதீங்க, உங்கள் நல்லதுக்கு தான். நெக்ஸ்ட் டைம் ஏன்னா நீங்கள் இந்த இடம் பார்த்துட்டு இந்த இடத்த பார்க்கணுன்னு வந்தீங்கன்னா இங்கேயும் நிறுத்தாதீங்க. இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் தான். மேக்ஸிமம் வந்து அந்த மலை மேலே இறங்கி வந்தோம்ல, அதெல்லாம் நம்ம கடந்துட்டோம். இனிமேல் ரோடு ஓரளவு ஈக்குவலாக இருக்கும். இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் தான். அந்த பக்கம் போயிட்டு அவங்களுக்கு ஃபால்ஸு இதெல்லாம் வந்து காமிக்கிறேன். போல பாலாறுல ஒகேனக்கல் பக்கம் ஒகேனக்கல்ல வந்துட்டோம். கீழே பிரிட்ஜு கடையில் தண்ணி எதுவும் இல்லை, தண்ணியே ஓடல சொல்லலாம். இந்த தடவை ஃபால்ஸை பார்க்க முடியாதுன்னு வேணாவா? ஆமாம். ஃபால்ஸ் போகலாம் தான் நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். கீழே தண்ணி வராதனால ஃபால்ஸில் எப்படியும் தண்ணி இருக்காது. வேறு தண்ணி தான், இங்கேருந்து வேறு தண்ணி. சரி போகலாம். சரியான இமிஷியாக போச்சுடா. வழி எதுவும் போவாங்க.
தண்ணி எப்படி ஓடுதுன்ட்டு காமிக்கலான்ட்டு போகிறோம். இப்போ உங்களுக்கு பார்த்துட்டு அங்கேயே நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே குளிச்சுட்டு அப்படியே வர மாதிரி. நெட்டு போட்டு விற்கிது. இங்கே எங்கே நிறுத்திட்டு போயிடுமா? கொஞ்சம் அடிக்கிறாங்க. என்னடா வண்டி 2 வீலர். மெயின் ஃபால்ஸ். தண்ணியே இல்லை போல, பஸ் கம்மியாக போகும் போல். தண்ணியே கம்மியாக போகும் போல். நிறுத்திட்டு இருப்பானுங்க. தண்ணி ஊற்றி இந்த இடத்த வழியாக தான் அப்படியே போகும். ஒன்றும் வேணாண்ணா, எல்லாம் மசாஜ் வேணாண்ணா, உடம்பெல்லாம். அந்த சைடு என்ன போகலாமா? அந்த ஊற்றுற இடத்துக்கு வழி இருக்குதா அண்ணா? அப்படியே வரணும். சரிவா போகலாம். இல்லை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்குதா பாரு. என் சைடு இருக்குதா அந்த சைடா? எவ்வளோ தண்ணி போன இடம் தான் இதெல்லாம். தண்ணி எச்சரிக்கை பலகா. தண்ணி முன்ன விட ரொம்ப கம்மியாக போகிறதுனால ஃபால்ஸில் ஒன்றும் அந்த அளவுக்கு இதாக இருக்காது. ஃபால்ஸ் நேராக இந்த வழியில் அந்த பக்கம் போனால் ஃபால்ஸ் இருக்கும். சார் இதுதானே ஃபால்ஸு? ஐஸ் 2 வாங்கி சத்தினா போலாமா? ஐஸுடா, ஐஸு தான், அதை பார்த்துக்கலாம் வா. சார்ஜா? கேட்டீங்களா? மீன் வாங்கியாச்சு. இப்போ ஓட்டமலை சைடு போகிறோம் குளிக்கிறதுக்கு. குளிச்சுட்டு அந்த மீனை ஒரு புடி பிடிக்கலான்னு இருக்கிறோம். அங்கே தான் போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு அந்த இடத்த எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒகேனக்கல் ஆற்றுல குளிச்சுட்டு
இப்போ ரிட்டர்ன் கிளம்புறோம். இப்போ ஃப்ரெண்டை பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். போகலாமா? பாய் பாய் ஒகேனக்கல். இதோட பயணம் முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்கோம்.